இறைவனின் பணியில் உயர்ந்து நின்றவர். அளவற்ற தெய்வ பயம், பக்தி, தேவ ஆசீர் நிரம்ப பெற்று தூய்மை, கற்பு, நெறி, அமைதி இவைகளை கடைப்பிடித்து அடக்கமுடன் தாழ்ச்சியாய் வாழ்ந்து இறைவனோடு இணைந்து நின்று புகழுக்குரியவரானவர். கன்னியாக இருந்தும் தன்னை தேர்ந்து கொண்டவரின் வார்த்தையை கருவில் தாங்கி பல துன்பங்கள் அடைந்தாலும் இறைவனின் வாக்கை நம்பியது மட்டுமல்லாமல் அந்த வாக்குக்கே உரு கொடுத்து உலவ விட்டு அவர் வழியாக இந்த உலகம் உய்ய வழி செய்த தியாகச் சுடர் அன்னை மரியா. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற இறை நம்பிக்கையை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்ட அன்னை மரியாள் நான் ஆண்டவரின் அடிமை என கூறி இறை திட்டத்திற்கு பணிந்து இயேசு கிறிஸ்துவின் தாயாகும் ஆசீர் பெற்றார். துன்புறுவோரின் துயத்துடைத்து அழுகையில் ஆறுதல் அளித்து வருந்தும் மக்களுக்கு தாயாக நின்று பாதுகாவலாய் பாதுகாத்து தஞ்சமென்று ஓடி வரும் மக்களுக்கு அரவணைத்து காத்திடும் நல்ல தாயாய் இருக்கும் அன்னை மரியாளை இயேசு கிறிஸ்து நமக்கு அன்னையாய் அளித்திருப்பது நமது மாபெரும் பாக்கியமே. இந்த பாக்கியத்தின் ஆசீரை பெருமளவில் பெற்று வாழ்ந்திட வரம் வேண்டி இத்திருப்பலியில் ஜெபிப்போம். ஜெயம் பெறுவோம். அன்புக்குரியவர்களே, அமர்வோம். மே 13 நமக்கு மிக முக்கியமான நாள். போர்ச்சுகல் நாட்டில் அன்னை ஃபாத்திமா காட்சி கொடுத்த இந்த நாள் ரொம்ப அழகான அற்புதமான நாள். பெரிய வரலாறும் நீடிய பின்னணியும் உண்டு. இந்த நாளுக்குரிய காட்சியில் ஏறக்குறைய 6 முறை தொடர்ந்து மே 13ஆம் தேதி தொடங்கிய அந்த காட்சி ஒவ்வொரு 13ஆம் தேதியும் வாருங்கள் 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 என்று குழந்தைகளை பாத்திமா அன்னை அழைக்கிறாள். ஆகவே மே 13ஆம் தேதி காட்சியில் நற்கருணை ஆண்டவரை கையில் ஏந்தி வானகத்தூதர் காட்சி கொடுக்கிறார். அப்போது ஜபத்தை சொல்லி தருகிறார். வானக சமனசு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த ஜபம். பிறகு தொடர்ந்து ஜூலை 13ஆம் தேதி காட்சி ஓஎன் இயேசுவே என்ற ஜபத்தை சொல்லுகிறோம் இல்லையா? ஓஎன் இயேசுவே எங்களை நரக வேதனையிலிருந்து காப்பாற்றும் அந்த ஜபமானது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. மீண்டுமாக ஆகஸ்ட் 13ஆம் தேதி மீண்டுமாக காட்சி நடைபெறுகிறது. அந்த காட்சியில் ஒரு பெரிய காட்சியை அன்னை காண்பிக்கிறாள். நரகத்தை காட்சியாக காண்பிக்கிறது தான் அங்கே இருக்கிறது. நரகத்தினுடைய காட்சி காண்பிக்கப்படுகிறது. அது
ரஷ்யா மனமாறவில்லை என்றால் 2ஆம் உலகப் போர் நடக்கும் என்று ஜூலை 13ஆவது காட்சியில் இது போன்ற ஒவ்வொரு காட்சிகள் மே 13ஆம் காட்சியில் எல்லாரும் வருகிறார்கள். ஏறக்குறைய 80,000 பேர் அந்த இடத்தில் ஒன்று கூடுகிறார்கள். அந்த காட்சியில்தான் லேடி ஆஃப் ரோசரி செபமாலை அன்னை என்று அக்டோபர் 13ஆம் தேதி தான் வெளிப்படுத்துகிறார். ஆகவே செபமாலை கையிலேந்து செபிக்க வேண்டும், தீய நாட்டங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற இந்த காட்சியில் சொல்லப்பட்ட செய்தியில் நாம் உள்வாங்கி இந்த நாளை ஒப்புக்கொடுப்போம். நிறைய நபர்கள் நிறைய கருத்துக்களை ஒப்புக்கொடுக்கிறார்கள் வேண்டும். இந்த நாளில் பிறந்த நாள் வழியாக ஈவோ அல்ஃபோன்சா சார்லட் டாசன் 8ஆம் ஆண்டு பிறந்த நாள். மேலும் இந்த நாளிலே 20 ஆண்டு திருமண விழாவை கொண்டாடுகிற ராஜா நான்சி ஸ்டான்லி எமிலி 37வது ஆண்டு திருமண நாள். இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய பல நபர்கள், குறிப்பாக சேவியர் ரொனால்ட் லியோன் குடும்பத்தினர், எஸ் வின்சென்ட் பாபு குடும்பத்தினர், கேத்ரின் எட்வினா, ஆண்டோன் பெர்னார்ட், பவித்ரா லைட்டன், நேயா ஆண்டனி, மரியா அனிதா, ஜோ டேவிஸ் குடும்பத்தினர், ஜொனாத்தன் பெர்னாண்டோ, ஆசநாயகம் ஜுவில் லோயலா, ஜூட் நந்தினி ஆரோ குடும்பத்தினர், ஜெரி ஆன் குடும்பத்தினர், ரெஜின் ஜூட், ஷீஜா ஜேம்ஸ், சுரேஷ் ஷாரஷித், ராஜா இளங்கோ மற்றும் ஆரோக்கியராஜ், ரூபி, தேவராஜ், ஜெனிஃபர், ஃபாத்திமா ராணி ராஜன், தேவ பனி மலர் ஃபார் த சக்ஸஸ்ஃபுல் ஆஃப் த ஆப்ரேஷன், நிர்மல் ராஜ், லாவண்யா குடும்பத்தினர், ஜனனி, பிரித்தி, ராயன், ரியா, ஃபாத்திமா, ஜெரீனா, மார்டின், ஜூட், கிளாடி, ரொமாலா, லிண்டா, அட்ரின், காஸ்மோஸ், அனிதா, ஜேக்கப், ஜாக்லின், பிரின்ஸ், ரஞ்சித், ரேகா, லெனி ஷோலா அவர்களுடைய திருப்பலியை நன்றி திருப்பலியாக பாத்திமா அன்னைக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் இந்த நாளிலே சிறப்பு கருத்தா கிறிஸ்டினா, ஜெகத் ரச்சகன், தாமஸ் ஜோசப் ஃபார் செட்டில்மெண்ட் இன் டெட், ஷைலா அகஸ்டின் ஃபார் த ஜாப் அண்ட் ஸ்பெஷல் இன்டென்ஷன் ஆப்ரஹாம் டான் ஃபேமிலி ஃபார் சக்ஸஸ் இன் பிஸ்னஸ், லியோ மார்ட், லியோ டிராவல்ஸ் ஃபார் குட் ஹெல்த், செசிலி கேலினியா, ஸ்பெஷல் இன்டென்ஷன் பிளஸ்ஸி மரியா, ஜாய்ஸ் மரியா ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் ஃபார் த ஸ்பெஷல் இன்டென்ஷன் ஆஃப் ஜோபி ஃபேமிலி, சோனியா, ஃபாத்திமா மேரி, ஃப்ளாரன்ஸ், ஃபாத்திமா, ரிஜுல், ஆண்டோ, ரொசாரியோ, ராஜா ஃபார் த மேரேஜ் செட்டில்மெண்ட் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் இந்த நாளில் அன்புக்குரியவர்களே ஆண்மலை பாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கக்கூடிய அத்தனை ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடு பால் ஜே செலஸ்கி, மானோக்ரி, பெர்னாண்டோ, சுஷிலா பெர்னாண்டோ, லூது மேரி, கஸ்தூரி, பயஸ், எவரி தமால், ஆண்டனி பிள்ளை, சுசமா சார்ஜ், அம்ப்ரோஸ், குரியாக்கோஸ் அன்னம்மா, குரியாக்கோஸ், பி.எஃப். சக்கரியா, சூசம்மா சக்கரியா, பி.டி. தாமஸ், ஏ.கே. ஜோசப், ஃபெலிக்ஸ், மாத்யூ Companel, N.J. Joseph, K.K. Joseph, P.J. Jose, Rosamma Jose for Matthew Companel, A.K. Joseph, Brother Felix, Ludusami Fernando, Ludusami Was, Peter Machado, Jaista Was, Rosary, Gurantarachu, Christraj, Rosemary and Holy Innocents, Melu, J. Mary Rajendran, Jose Anand, R.M. Swami, V. Madhavan, Savariyammal, Radha Srinivasan ஆகியோருடைய ஆண்மலை பாட்சிக்காக திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இன்றைய நாளுடைய சிறப்பு கருத்தாக தொழில் முன்னேற்றத்திற்காக நாம் செய்கின்ற தொழிலெல்லாம், தொழிலில் இருக்கிற தடைகளெல்லாம் நீங்கள் இறைவனிடத்தில் தேவ தாய் பாத்திமன் வழியாக ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். எழுந்து நிற்போம். திருப்பலியில் நாம் பங்கெடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியை தகுதியோடு நாம் அதிலே பங்கு பெற்று அதன் வழியாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நமது குற்றங்குறைகளை ஏற்றி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். மிக விரைவில் ஒரு நல்ல பாவ சங்கீதனம் செய்வேன் ஆண்டவரே என்று வாக்கு கொடுத்து இந்த திருப்பலிக்குள்ளாக நம்மையே அர்ப்பணிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
திருமகனின் அன்னையை எங்களுக்கு அன்னையாக தந்துள்ளீரே. உலகின் மீட்புக்காக நாங்கள் தவத்திலும் மன்றாட்டிலும் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் ஆட்சியை நாளுக்கு நாள் திறம்பட வளர எங்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 19 முதல் 26 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைப்பிரசு, அந்தியோக்கியா வரை சிதறிப் போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறைவார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்பிரசு, சிரேன் ஆகிய இடங்களை சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராக இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆசி பெற்றவரே,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 39 முதல் 47 முடிய. லூக்கா 1:39 முதல் 47 முடிய. மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரையாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரே, எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இன்னைக்கு எவ்வளோ அழகா ஃபாதர் வாசகத்தை படித்தாங்க, நற்செய்தி வாசகம். நான் இதை நினைச்சு கூட பார்க்கல. இன்னைக்கு இந்த வாசகம் கரெக்டாக வந்து அமையுது. மரியாள் எலிசபெத்தை சென்று சந்திக்கிறாள். இது மே 31ஆம் தேதி நாம் ஒரு திருவிழாவாக கொண்டாட போறோம். அப்படியே நம்பரை மாத்திரம் 31-13. இன்னைக்கு மாதம் இதை முன்குறித்து சொல்றாங்கன்னா, எப்படி அந்த எலிசபெத்தை அன்னை மரியாள் சென்று சந்தித்தாளோ அதே போல நம் ஒவ்வொருவரையும் இன்று அன்னை மரியாள் சந்திக்க வந்திருக்கின்றார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்படித்தான் அந்த 3 சிறுவர்களுக்கும் அன்னை மரியாள் 1917ஆம் ஆண்டு மிக அவசர நேரத்திலே உலகத்திற்கு எச்சரிக்கை கொடுப்பதற்காக நம்மை சந்திக்க வந்தாள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இது ஒரு மகிழ்ச்சியான நேரத்தில் ஒரு கைத்தட்டி பாடினா நல்லா இருக்கும் இல்லையா? ஏன்னா போன தடவை பாடினப்ப ஃபாதர் மறுபடியும் இதை பாடுங்கன்னு சில பேர் கேட்டாங்க. அதனால் இன்னைக்கு ஆரம்பமே என் கூட நீங்கள் எல்லாரும் இருந்தால் தான் நல்லது. அதை தான் அன்னை மரியாளை இன்னைக்கு எதிர்பார்க்குறாங்க. நம்மளால சந்தோஷமாக அவருடைய திருவிழாவை கொண்டாட வேண்டும். இந்த ஒரு நன்னாளிலே அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதைத்தான் அன்னை மரியாள் பார்க்க விரும்புவாள். யாரும் இங்கே வந்தவங்க அழுகையோடு வந்திருந்தா கூட திரும்பி அழுகையோடு செல்ல மாட்டார்கள். எல்லாரையும் நிறைவு செய்து அனுப்பக்கூடியவள் தான் அந்த அன்னை மரியாள். 13 எல்லாருக்குமே என்னது? பேட் லக். 13 நம்பரு நாட் லக்கி அப்படின்வாங்க. அன்னை மரியாள் அதைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றாள். அந்தோனியாருக்கும் 13வது நம்பர் தான். பேயெல்லாம் ஓட்டுற நம்பர். 6 மறுபடியும் 6 முறை அவள் காட்சிகளை கொடுக்கின்றாள். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். 6 மறுபடியும் 3 6 போட்டா சாத்தான், ஆன்டி கிரைஸ்ட். ஆனால் அன்னை மரியாள் தேவையில்லாது ஒன்றுத்துக்கு உதவாதுன்றதை தான் தேடி போய் அவர்களுடைய மீட்புக்காக தன்னுடைய நேரத்தை செலவழிவார். பிரைஸ் தி லார்ட். கை தட்டி பாடுவோமா? மாறிடலாம் வாங்க, மாற்றிடலாம் வாங்க. சொல்லுங்க.
பின்னாடி இருந்து கேட்கவே இல்லை. மாறிடலாம் வாங்க, மாற்றிடலாம் வாங்க, புனிதர்களாய் மாறிடலாம் வாங்க, இந்த உலகத்தையே புனிதமாக்க வாங்க. டி மேஜர். மாறிடலாம் வாங்க, மாற்றிடலாம் வாங்க, புனிதர்களாய் மாறிடலாம் வாங்க, இந்த உலகத்தையே புனிதமாக்க வாங்க. பாடுவோம். மாறிடலாம் வாங்க, மாற்றிடலாம் வாங்க, புனிதர்களாய் மாறிடலாம் வாங்க, இந்த உலகத்தையே புனிதமாக்க வாங்க, இந்த உலகத்தையே புனிதமாக்க வாங்க. துதிக்கலாம் வாங்க, போற்றலாம் வாங்க, கடவுளை புரிந்து கொள்ள வாங்க. துதிக்கலாம், போற்றலாம், கடவுளை புரிந்து கொள்ள வாங்க. வேண்டலாம் வாங்க, ஆராதிக்க வாங்க, இறைவனுக்கு பலி செலுத்த வாங்க. பாடுவோம். வேண்டலாம் வாங்க, ஆராதிக்க வாங்க, இறைவனுக்கு பலி செலுத்த வாங்க. மாறிடலாம் வாங்க, மாற்றிடலாம் வாங்க, புனிதர்களாய் மாறிடலாம் வாங்க, இந்த உலகத்தையே புனிதமாக்க வாங்க, இந்த உலகத்தையே புனிதமாக்க வாங்க. வாங்க வாங்க. போன தடவை பாடணும், ரெண்டாவது அடி கூட இப்ப நேரம் இருக்கிறது இல்லாததுனால சுருக்கமா இதோட போதும். உண்ணலாம் வாங்க, அடுத்தது அருந்தலாம் வாங்க, உங்களையே புரிந்து கொள்ள வாங்க. கடவுளை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, பூசையில நாம யாருன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாகவும் பானமாகவும் தருகின்றார். எஸ் given is flesh and blood. நமக்குள்ளாக வந்து வசிக்கும் பொழுது பவுலை போல நாமும் சொல்ல முடியும், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். Praise the Lord. இந்த பாயிண்ட சொல்றதுக்கு தான் இதை பாடுறதுக்கு எனக்கு மனசை கொடுத்தாங்க மாதா. இந்த நேரத்தில் ஃபாதர் கிட்ட கூட சொல்ல நான் பாடுவேன். ஏன்னா இந்த வாசகத்துல அன்னை மரியாள் சென்று அந்த எலிசபெத்தை சந்திக்கும் பொழுது அங்க ஒரு நிகழ்வு நடந்தது. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். தூய ஆவியானவரால் ஏவப்பட்டு தன்னுடைய வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தையும் துள்ளி குதித்தது. அது மட்டும் இல்லாம ஆண்டவருடைய தாய் என்னை பார்க்க வந்தது நான் யார் என்று பூரிப்படைய வைத்தது. அப்படிப்பட்டு நாமும் பூரிப்படைய வேண்டும், ஆவியால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். அப்ப அன்னை மரியாளை போல நாம் அவங்களோடு சேர்ந்து என் ஆன்மா ஆண்டவரை போற்றுகின்றது, என்னுடைய அடிமைத்தலிருந்து என்னை மீட்டு உயிர்த்தர செய்தார். ஏன்னா நம்ம நிறைய செத்து போய் தான் கிடக்கும், கோயிலுக்கு வந்தா கூட செத்து போய் கிடக்கும். நம்மளுக்கு மீண்டும் உயிரை கொடுக்க வேண்டியது அந்த அன்னை மரியாளுடைய வேலை. இந்த 3 நபர்களையும் அன்னை மரியா சந்திக்கும் பொழுது அவங்க சிறுவர்கள், 9 வயசு 7 வயசு 6 வயசு இப்படின்னு சிறுவர்கள், சிறுமிகள், சாதாரண ஒரு பணியில இருந்தவர்கள். அவங்கள சந்திச்சு அந்த விஷயத்தை உலகத்திற்கே அறிவித்தால் அந்த அன்னை மரியாள். அது ஒரு போர்க்காலம், போர் முடிந்துவிடும், நீங்களாம் திருந்தினீங்கன்னா போர் முடிஞ்சிடும், தோட அவ்வளவுதான். ஆனா நீங்க இன்னமும் அந்த கெட்ட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இருப்பது இயேசு கிறிஸ்து, வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார் என்பதை மறந்து விட்டால் மீண்டும் ஒரு போர் நிகழும். அது 2ஆம் உலக போர். ஃபாதர் மிக அழகாக துவக்கத்திலே சொன்னதுனால அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல முழுசா. ஆனா அந்த 2ஆம் உலக போர் காலத்திலே இந்த சென்னை மாநகரமும் ஆபத்திலே இருந்தது. அப்பொழுது நான் சலேசியன் பிரீஸ்ட், எங்களுடைய சலேசியன் ஆயர் லூயிஸ் மத்தியாஸ் அவர்கள் பேராயராக இருக்கும் பொழுது அவர் ஒரு வாக்குறுதியை எடுத்துக்கொண்டார். அன்னை மரியாள் கிட்ட, நான் உங்களுக்கு ஒரு நேர்ச்சை ஆலயம், அந்த ஓட்டிவ் ஷ்ரைனை நான் கட்டி எழுப்புவேன், அமல உற்பவ மாதாவிற்கு நான் ஒரு கோயிலை எழுப்புவேன், எங்களை இந்த ஆபத்து காலத்திலே பாதுகாத்தருளும் என்று வேண்டினார். 42ல் அவர் வேண்டின மாதிரியே மாதா சென்னை மாநகரத்தை காப்பாற்றினார். மற்ற மாநகரத்தில் குண்டெல்லாம் விழுந்தது, ஆனால் நம்மை பாதுகாத்தார். எந்த ஒரு ஆலயத்திற்கும் எந்த ஒரு தீங்கும் நிகழாமல் பாதுகாத்தாள். எனவே அங்கே நேர்ச்சை ஆலயத்தை 51லே நிறுவி 54லே அன்னை மரியாளுக்கு, பாத்திமா அன்னைக்கு கிரீடத்தை அவர் ஏற்படுத்திக். இந்த ஒரு பேராலயத்திற்கும் ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்கு. அதற்கு முன்பாகவே 1912ஆம் ஆண்டிலே நுங்கம்பாக்கம் பங்கு தெரேசா ஆலயம் என்று
ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது, மக்களுக்காக கடவுள் ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது இதுவும் பிறந்தது. ஒரு சிற்றாலயமாக, ஒரு கிளை பங்காக இருந்ததை ஆண்டவர் உயர்த்தி அன்னை மரியாளுக்கு அர்ப்பணம் செய்து பாத்திமா அன்னை ஆலயம் என்று நமக்கு ஆண்டவர் 1951 ஆண்டிலே கொடுக்கின்றார். 72 ஆண்டுகள் இந்த ஆலயம் அன்னை மரியாள் வழியாக பல பக்தர்களுக்கு, முக்கியமாக இங்கே வாழும் இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்களை வழிநடத்தி கொண்டு வருகின்றான். எனவே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நான் வேளாங்கண்ணியில் பூண்டியிலலாம் இருந்திருக்கிறேன். அங்கே ஹிந்துஸ் முஸ்லீம் எல்லாம் வருவாங்க, வந்து போவாங்க, மாதாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போவாங்க. இந்த ஆலயம் சிறப்பாக உங்களுக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் எல்லா பூசையிலையும் கூட்டமாக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படி எப்பொழுதும் கூட்டமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த இடத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார். எனவே நன்றி செலுத்துவோம். இந்த ஒரு நாளிலே முக்கியமாக அன்னை மரியாள் இந்த பாத்திமா காட்சியின் வழியாக என்ன கூறினாள்? ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம், பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். பாட்டே இருக்குது. ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம், பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம், மாதாவே சரணம். அப்படி அதுல உலக அமைதியும் முக்கியமான செய்தி. உலகத்திலே அமைதி வேண்டும். இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த உலக அமைதியை, இந்த இந்திய அமைதியை அன்னை மரியாள் மட்டும்தான் தர முடியும். வேற யாருக்கிட்டையும் நம்ம போனா கிடைக்காது. இந்த அமைதி அன்னை மரியாள் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஒரு பாட்டு இருக்குல்ல, தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறப்பதில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், இன்றும் என்றும் காக்கின்றாள், தாய் இல்லாமல் நான் இல்லை. அப்படி நம்ம மனசுல பாடிக்கிட்டே இருந்தோம்னா இந்த தாய் நமக்கு நிறைவான அமைதியை தருவாள். 5 விஷயங்களை மட்டும் சொல்லி இதோட முடித்து விடுகிறேன். 5 விஷயங்களை அன்னை மரியாள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றாள். முதல், அனுதினமும் ஜெபமாலையை ஜெபியுங்கள். சொல்றதில்ல, ஜெபிக்கணும். அந்த மறை உண்மைகளை தியானித்து ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, அனுதினமும் இறை வார்த்தையை வாசித்து அல்ல, அதை வாழ்ந்து பாருங்கள். மூன்றாவது, அனுதினமும் திருப்பலியிலே முழுமையாக பக்தியோடு ஒரு நல்ல தயாரிப்போடு பங்கு பெறுங்கள். அதை விளக்கத்துக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கணுங்க. 3 விஷயம். நாலாவது, உங்கள் வாழ்க்கையிலே அந்த பெனன்ஸ், உபகாசம் அல்லது அந்த பரிகார முயற்சிகள், தினசரி இரக்க செயல்கள், இதெல்லாம் செய்து வாழுங்கள். 5வது, கடைசி, மாதத்திற்கு ஒருமுறை தவறாமல் நல்ல பாவ சங்கீதனம் செய்யுங்கள். இந்த 5 விஷயங்களை மனதில் கொண்டு இந்த திருப்பலியை தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த திருப்பலியில யாரும் ஆசீர்வாதம் இல்லாமல் இங்கிருந்து போக மாட்டீர்கள் என்பதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு, அந்த கானா ஒரு திருமணத்திலே நிறைவை கொடுத்த அந்த தாய் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவை தருவாள். கண்களை ஒரு நிமிடம் மூடுவோம். எண்ணற்ற நன்மைகள் அன்னையே செய்தாள், நன்றியால் பாடிடுவேன். எண்ணற்ற நன்மைகள் அன்னையே செய்தாள், நன்றியால் பாடிடுவேன். என்றும் நன்றி நன்றி தாயே, என்றும் நன்றி நன்றி தாயே, என்றும் நன்றி நன்றி தாயே, என்றும் நன்றி நன்றி தாயே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். உயிர்கள் காடும்
நண்பர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருளோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருதாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரிப்பதாவது: இந்த திருப்பலியிலே சிறப்பாக நம் ஒவ்வொருவருக்காக மன்றாடவும் இந்த சிறப்பு கருத்துக்களையும் இந்த பீடத்திலே ஒப்புக் கொடுப்போம். மேலும் இந்த ஒரு நாளிலே பாத்திமா என்ற பெயரை கொண்ட அனைவருக்காகவும், அனைத்து சபைகளுக்காகவும், அனைத்து ஆலயத்தின் மக்களுக்காகவும், முக்கியமாக இன்று சலேசிய கன்னியர்கள் FMA சிஸ்டர்ஸ் பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்களுடைய திருவிழாவும் இன்றுதான். மேரி மசரலோ எல்லாரையும் இந்த திருப்பலியிலே நினைவு கூர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கொண்டாலும் சிறப்பாக எங்கள் திரு அவையை வழிநடத்த புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பாப்பரசர் திருத்தந்தை லியோ மற்றும் எங்கள் பேராயர் சார்ஜ் எல்லா துறையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செல்லும். சிறப்பாக ஆண்டவரை பாத்திமா அன்னையுடைய நாளில் காட்சி கொடுக்கப்பட்ட இந்த நாளில் நன்றியதலாக திருப்பலி ஒப்புக் கொடுப்பவர்கள், பிறந்த நாள் திருமண நாள் வழியாக ஒப்புக் கொடுப்பவர்கள், மேலும் நம்பிக்கை நிறைந்த எண்ணங்களோடு இயக்கங்களோடு வருகை தந்து சிறப்பு கருத்துக்களை முன்வைத்து ஜெபிக்கக்கூடிய அத்தனை நம்பிக்கையாளர்களும் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. அண்மையிலை பாற்றுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட அனைத்து ஆத்துமாக்கள் மேலும் அளவு கடந்த நம்முடைய இரக்கத்தினுடைய நித்திய இலைப்பாற்றி கொடுத்தாலும் சிறப்பாக இந்த நாளுடைய சிறப்பு கருத்தாக தொழில் முன்னேற்றத்திற்காக ஒப்புக் கொடுக்கிற இந்த கருத்தில் தொழிலுக்காக, தொழில் முன்னேற்றத்திற்காக, தொழில் தடைகள் நீங்க வேண்டும் என்பதற்காக, தொழில் வளர்ச்சி பெருக வேண்டும் என்பதற்காக, இவற்றின் வழியாக குடும்ப அருளாதாரம் பொருளாதாரம் பெருக வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கக்கூடிய அத்தனை கருத்துக்களையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. உயிர் தெழுமெது நோக்கம் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறுகின்ற பிள்ளைகளின் ஆன்மாக்களையும், யாரும் நிலையாத ஆன்மாக்களையும், மாசில்லா குழந்தைகளின் ஆன்மாக்களையும், உத்தரிக்கிற ஸ்தல ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வெளியுமல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயின புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நம் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெழுத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூவி துயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு தேவையான அமைதியையும் ஒற்றுமையையும் ஆறுதலையும் வெற்றியையும் நிறைவான இரக்கத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
அன்பிற்குரியவர்களே, மே மாதம் 13ஆம் தேதி பாத்திமா அன்னையினுடைய அற்புதமான இந்த நாளுடைய வரலாறு, பின்னணி, அதற்கு நம்முடைய பங்கு ரொம்ப அழகாக அமைந்திருக்கிறது. எல்லோரும் கவனியுங்கள். வெளியில் இருப்பவர்கள், உள்ளே இருப்பவர்கள் இந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த வரலாற்றை தெரிந்து கொள்கின்ற பொழுது இன்னும் கூடுதலாக இந்த நாளுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர முடியும். எல்லோருடைய எண்ணமும் கவனமும் நம்முடைய மே 13 பாத்திமாவினுடைய இந்த காட்சிக்குள்ளாக நாம் வருவோம். அதாவது ஏறக்குறைய 1916ஆம் ஆண்டிலிருந்து தான் இது தொடங்குகிறது. இதனுடைய காட்சியினுடைய, ஏன்னா இந்த காட்சி புகழ்பெற்ற காட்சி. இட்ஸ் அ வெல் நோன் அண்ட் ரெக்கக்னைஸ்ட் பை த கேத்தலிக் சர்ச். ஒன் ஆஃப் த prime apparitions of Our Lady. It's nothing but Our Lady of Fatima at Portugal. ஆகையால் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், அதாவது இந்த உலகப் போர், முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர், இதெல்லாம் நாம் புரிந்து கொண்டால்தான் உலக நாடு வரலாறெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும். இதனுடைய பின்னணியே தொழில் புரட்சி தான். குறிப்பாக பிரெஞ்சு புரட்சி 1789. அதிலிருந்து புரட்சிகள் வெடிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு பக்கம் மனிதர்களுடைய தவறுகள், தீய நாட்டங்கள், போட்டி, பொறாமைகள், பயம், வன்முறை, பதற்றம் சூழ்நிலையில்தான் 1914ஆம் ஆண்டு முதல் உலகப்போர் மிகப்பெரிய அளவுக்கு தலை விரித்தாடுகிறது. இதனால் நாடுகளிடையே சண்டை சச்சரவுகள், மனிதன் இறக்கிறான், வன்முறை, பதற்றம், பயம். இந்த சூழ்நிலையில்தான் அன்னையுடைய அற்புதமான ஊடுருவல், கடவுளுடைய திட்டம் இங்கு வெளிப்படுகிறது. 1916ஆம் ஆண்டு முதலில் காட்சியானது 3 சிறுவர்களுக்கு தொடங்கப்படுகிறது. அதில் காவல் சம்மனசு வருகிறார். அந்த காட்சியில் என்ன சொல்ல, நான் விண்ணகத்திலிருந்து வந்த தூதனான், உலக அமைதிக்காக ஜெபியுங்கள் என்று முதல் செய்தியானது 1916ஆம் ஆண்டில் தான் தொடங்கப்படுகிறது. பிறகு அந்த விண்ணக தூதர் சொல்லுகிறார், ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி இங்கு வாருங்கள் என்று சொல்லப்படுகின்ற போது 1917ஆம் ஆண்டு தான் மே மாதம் 13ஆம் தேதி the first incident was taken place in the history. அதுவும் மாதா காட்சி கொடுப்பதற்கு முன்பாக விண்ணக தூதர் காட்சி கொடுக்கிறார். எப்படி காட்சி கொடுக்கிறார் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மே 13ஆம் தேதி 3 சிறுவர்கள், பிரான்சிஸ், ஜெசிந்தா, லூசியா, இந்த 3 சிறுவர்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்சி கொடுத்தது காவல் சமணசு நற்கருணை ஆண்டவரை கையில் ஏந்தியவராக முதல் காட்சி நடைபெறுகிறது. அந்த காட்சியில் சொல்லப்பட்ட ஜபத்தை 3 சிறுவர்களுக்கு காவல் சமணசு சொல்லிக் கொடுக்கிறாங்க. அதை திரும்ப 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 சொல்லுங்கள் என்றுதான் 3 சிறுவர்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த ஜபம் தான் இது. நற்கருணை ஆண்டவரே, உம்மை நான் விசுவசிக்கிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை நான் நம்புகிறேன், உம்மை நான் ஆராதிக்கின்றேன். உம்மை விசுவசிக்காத, நம்பாத, ஆராதிக்காத, நேசிக்காத மக்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். This is a very first prayer. என்ன ஜெபம் அது? மே 13ஆம் தேதி. என்ன ஜெபம் அது? நற்கருணை ஆண்டவரே, உம்மை நான் விசுவசிக்கிறேன், நம்புகிறேன், ஆராதிக்கிறேன், நேசிக்கிறேன். மறுபடியும் சொல்லுங்க பாப்போம். உம்மை நான் விசுவசிக்கிறேன், நம்புகிறேன், ஆராதிக்கிறேன், நேசிக்கிறேன். லாஸ்ட் ஒரு முறை. விசுவசிக்கிறேன், நம்புகிறேன், ஆராதிக்கிறேன், நேசிக்கின்றேன். நம்பாத, விசுவசிக்காத, நேசிக்காத, ஆராதிக்காத மக்களுக்காக மனம் வருது இது யாருக்கு சொன்ன ஜெபம் சொல்லுங்க பாப்பா. யாருக்கு? காவல் சம்மனசுக்கு 3 சிறுவர்கள். எப்படி காட்சி கொடுக்கப்பட்டது? காட்சி எப்படி நடைபெற்றது? நற்கருணை ஆண்டவரை ஏந்தி கொண்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் காட்சி. பிறகு அன்றைக்கு என்ன நடந்தது? மேகமானது ஒரு மரத்தின் கீழ் வருகிறது. இதெல்லாம் வரலாறு. ஆக மரத்திலே அந்த ஒரு மிகப்பெரிய மேகத்தின் நடுவில் ஒளி உண்டாகிறது. அங்குதான் பாத்திமா தேவத்தாய் பாத்திமா நகரில் காட்சி கொடுக்கப்பட்டதால் பாத்திமா அன்னை, லூர்து நகரில் காட்சி கொடுக்கப்பட்டதால் லூர்து அன்னை, வேளாங்கண்ணியில் காட்சி கொடுக்கப்பட்டதால் வேளாங்கண்ணி அன்னை. ஆக காட்சி இடம்பெற்ற அடிப்படையில் தான் மாதாவுக்கு பெயரானது வருகிறது. ஆக பாத்திமா நகரில் காட்சி நடைபெறுகிறது. ஆக என்ன? அந்த காட்சியில் மே 13ஆம் தேதி நடைபெற்ற காட்சியில் தான் காவல் சம்மனசு காட்சி முடிந்து அடுத்த நிகழ்வு அன்றைக்கு நடைபெற்ற காட்சியில் தான் இன்றைக்கு நாம் ஜெபமாலையில் சொல்லுகின்றோம். ஓ என் இயேசுவே, அந்த ஜெபத்தை மாதா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. என்ன ஜெபம் அது? சொல்லுங்க பாப்போம். ஓ என் இயேசுவே, எங்களை பாவங்களிலிருந்து மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், அனைத்து ஆத்துமாக்களையும் விண்ணக பாதைக்கு அழைத்து சொல்லும் ஒரு சிறப்பான உதவி யாருக்கு தேவைப்படுகிறதோ அவளுக்கு உதவி அருளும். பார்த்தீங்களா? இவ்வளோ அழகான ஜெபம் சொல்லிக் கொடுத்தது யாரு? மாதா
3 சிறுவர்களுக்கு சொல்லுங்க. சொல்லிவிட்டு மீண்டுமாக ஒவ்வொரு 13ஆம் தேதியும் இங்கே வாங்க அப்படின்னு சொன்னது யார்? மாதா. அதனால தான் ஒவ்வொரு 13ஆம் தேதியும் பங்கு மக்களாக நாம் அன்னையின் பாதத்தை நோக்கி வர வேண்டும். திஸ் இஸ் a commandment from Our Lady of Fatima. அதனால தான் பங்கு மக்களாக நாம் அன்னையை பெற்றிருக்கிற பாத்திமா அன்னை ஒவ்வொரு 13ஆம் தேதியும் இங்கு நாம் வர வேண்டும். இது மே மாதம் 13ஆம் தேதி நடந்த காட்சி. ஆகையால குறிப்பாக அடுத்ததாக ஜூலை 13ஆம் தேதியும் இந்த ஜபமானது மீண்டுமாக சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. பிறகு ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஒரு காட்சியை சிறுவர்களுக்கு காண்பிக்கிறார் அன்னை தாய். அந்த காட்சி தான் அங்க இருக்கிறது. நரகத்தை காண்பிக்கிறார். ஆக அந்த நரகமானது ரஷ்யா மனமாற வேண்டும், மக்கள் தீய நாட்டங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும். நரகம் எப்படி இருக்க, வாட் இஸ் ஹெல், மக்கள் தீய நாட்டங்களில் இருந்தால் நரகத்தை சந்திப்பார்கள் என்று காட்சி நடைபெற்றது ஆகஸ்ட் 13ஆம் தேதி. மே 13, ஜூலை 13, ஆகஸ்ட் 13. பிறகு இதையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லுகின்ற பொழுது மக்கள் நம்பவில்லை, மக்கள் யாருமே நம்பல. பிறகு அக்டோபர் 13ஆம் தேதி 80,000 மக்கள் கூடியிருக்கின்ற நடுவு அன்னை மரியாள் மீண்டும் காட்சி கொடுக்கிறாள். அப்பொழுது அந்த காட்சியில் மக்கள் கேட்டது என்ன? சிறுவர்கள் கேட்ட என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? அம்மா தாயே உங்கள் பேர் என்ன? அப்பதான் அந்த காட்சியில் மாதா சொன்ன பேர் என்ன? A Lady of Rosary, நானே ஜெபமாலையின் அன்னை என்று சொல்லி ரஷ்யாவை மாசற்ற திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுங்கள், மனமாற வேண்டும், ரஷ்யா மனமாற வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இது எப்போ? அக்டோபர் 13ஆம் தேதி 1952ஆம் ஆண்டு ரஷ்யா மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட. அதோடு மாதா ஒரு காட்சியில சொல்லப்படுகிறது. 1981ஆம் ஆண்டு வெண்ணாடை அணிந்த ஒருவர் சுடப்படுவார், அவரை நான் காப்பாற்றுவேன். யார் அவர்? திருத்தந்தை 2ஆம் அருள்செயல் நபி, போப் ஆஃப் த ஃபேமிலி, குடும்பங்களின் திருத்தந்தை. 1981 சுடப்பட்ட நாள் எப்போ? மே மாதம் 13ஆம் தேதி தான் நடைபெறுகிறது. அந்த சுடப்பட்ட நாளும் அதுதான். ஆக அந்த புகைப்படம் எடுக்கின்ற போது மாதா காப்பாற்றுவது போல அந்த ஒரு புகைப்படம். ஆகவே அந்த குண்டு எங்க வைத்திருக்கிறார்கள்? எங்க வைத்திருக்கிறாங்க? போர்ச்சுகல் நாடு பாத்திமா நகரில் பேராலயத்தில் அன்னையினுடைய கிரீடத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, அவ்வளவு அழகான மெட்டிகுலஸான ஒரு அப்பாரிஷன் தான் ஃபாத்திமா தாயினுடைய அப்பாரிஷன். ஆகவே தொடர்ந்து ஜெபமாலை ஜெபிப்பது இல்லையா? இன்னைக்கு ஃபாதர் 5 விஷயம் சொன்னார். 5 விஷயம் சொன்னாரா? That was also taken place in the one of the apparition called Medjugorje. மெஜுகுரி எங்க இருக்கு தெரியுங்களா? போஸ்னியா ஹெர்சகோவினா நாடு. நான் போயிருக்கிறேன், போர்ச்சுகலுக்கும் போயிருக்கிறேன், மெஜுகுரிக்கு நான் போயிருக்கிறேன். ஆகல கப்பல்ல ஒரு நாள் நைட்டு முழுவதும் அழகான பயணம், ரொம்ப அழகா இருக்கு மெஜுகுரி மாதா. அந்த மாதா என்னுடைய ரூம்ல கூட நான் வச்சிருக்கிறேன். மாதாவுடைய அந்த அங்கிருந்து கொண்டு வந்த அந்த காட்சியில் தான் 5 விஷயங்களை சொல்ல. அதுதான் ஃபாதர் இன்னைக்கு கடைசியா முடித்தார். வாட் இஸ் த ஒன்? ஃபர்ஸ்ட் ஒன் பிரேயர், வேர்ட் ஆஃப் காட், ஈக்குவரைஸ்ட், கன்ஃபெஷன் அண்ட் பெனன்ஸ். அதான் சொன்னார் இல்லையா? ஆகல ஒன்றினது ஜெபம், இறைவார்த்தை, நற்கருணை, திருப்பலி, 4வது பாவ சங்கீர்த்தனம், 5வது மன ஒருத்தல். ஆக இப்படியாக பாத்திமா தாயினுடைய அற்புதமான பாதுகாவலில் அன்பில் நாம் வளர்வோம். அன்னை நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறாள். தீய நாட்டங்களிலிருந்து விடுதலை பெற குறிப்பாக பாத்திமா தாயிடத்தில் நாம் ஜெபிப்போம். கரங்களை வைத்து சொல்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. சில அறிவிப்புகளை கொடுத்து விடுகின்றேன். அன்புக்குள்ளே திருப்பலி முடிந்தவன் நற்கருணை 6 ஒரு 10 நிமிடம் விசுவாசிகள் மன்றாட்டு நம்ம வாசிக்கல நினைக்கிறேன். இன்னைக்கு சிறப்பிக்கக்கூடிய அன்பியம் இல்லையா? 5வது ஜோன் எங்க இருக்கீங்க? விசுவாசிகள் மன்றாட்டு வாசிப்பதற்காக வந்தீங்க. எங்க இருக்கீங்க? சில பேர் ஆக இந்த நேரத்தில் நம்ம வாசிப்போம். நற்கருணை ஆராதனை நேரத்தில் நம்ம அந்த 5 மன்றாட்டுகளை நாம் வாசிப்போம். பிறகு தேரானது ரொம்ப அழகாக தேரானது ஜோடிக்கப்பட்டு வெளியில் நாம் செல்வோம். எண்ணெய் மந்திரித்து பிறகு கொடி இறக்கமானது நடைபெறும். அன்னையினுடைய அந்த சிறப்பு ஆசீர், மாதாவுடைய ஆசீர் வழங்கப்படும். எண்ணெய் மந்திரித்து நெற்றியிடப்படும். அதே போல் நமக்கு இன்றைக்கு சிறப்பிக்கக்கூடிய 5வது ஜோன் ஆகிய அவர்கள் நமக்கு காஃபியும் வடையும் வழங்குகிறார்கள். பிறகு இன்றைக்கு 13ஆம் தேதி நாம் ஏழைகளுக்கு உதவி செய்கின்றோம். 2 எந்த ஜோன் என்றால் 6வது 7வது ஜோனலுக்கு நாம் உதவி செய்கின்றோம். 2 கைம்பெண்களுக்கு நாம் தையல் மிஷன் கொடுக்கின்றோம். பிறகு 20 குடும்பங்களுக்கு நாம் ப்ரொவிஷன்ஸ் இன்றைக்கு வழங்குகின்றோம். 12 பிள்ளைகளுக்கு நாம் ஸ்டேஷனரி வழங்குகின்றோம். இப்படியாக பல பேர் பல விதங்களில் உதவி செய்கிறார்கள். ஆக ஒவ்வொரு மாதம் 13ஆம் தேதி இதை இன்னும் சிறப்பாக எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக செபியுங்கள். அது உணர்த்தப்பட வேண்டும். ஆகல I just wanted to pray to Our Lady of Fatima in what are the ways we can celebrate as a parishioners
on 13th. நம்ம இன்னும் எப்படி சிறப்பிக்கலாம்? இந்த வருஷம் நமக்கு எந்த வருஷம், எத்தனாவது வருஷம் நம்ம கொண்டாட போகிறோம் தெரியுமா? பங்கு எத்தனாவது வருஷம் யாருக்காவது தெரியுமா? எத்தனாவது வருஷம்? So going to be a remarkable year. எத்தனாவது ஆண்டு நாம் தொடங்க போகிறோம் திருவிழா? 75வது திருவிழாவை தொடங்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். பிளாட்டினம் ஜூபிலியை நாம் தொடங்க போகிறோம். ஆகையால் ரொம்ப அழகாக அன்னையினுடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். ஆக இதெல்லாம் இன்றைய நாளுடைய நிகழ்வுகள். அதே போல் கடந்த மே மாதத்து முதல் வியாழக்கிழமை காணிக்க 6242, முதல் வெள்ளிக்கிழமை 5350, முதல் சனிக்கிழமை 4200 மாலை நேர பள்ளிக்காக பயன்படுத்தப்படும். மாதாவுக்கு ட்ரெஸ் இந்த மாதம் வாங்க முடியல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் ஏறக்குறைய டிசம்பர் வரைக்கும் மாதாவுக்கு ட்ரெஸ் வாங்கிறதுக்கு காசு கொடுத்துருக்குறாங்க, 6000 ரூபாய். ஆகியால் அற்புதசாமி, லலிதா, லாரன்ஸ், ராணி, அனிதா தேவதாஸ், ராணி ரேகா ஏறக்குறைய டிசம்பர் வரைக்கும். பிறகு நாம் தினசரி 13ஆம் தேதி கொடி ஏற்றுகின்றோம். அந்த கொடியினுடைய தொகை 2500 ரூபாய். அதற்கும் நீங்கள் கொடுக்க முன் வரலாம். இப்படியாக இந்த நாளை சிறப்பாக நாம் செய்வோம். இருக்கக்கூடிய நிகழ்வில் பங்கெடுப்போம். சாட்சிகள் 3-4 பேர் சாட்சிகள் சொல்ல முன் வரலாம். ஆகையால் சுருக்கமாக இருக்கணும், ப்ரிசைஸாக சொல்லணும். நீங்கள் கோடிட்டிங்கன்னா நான் சொல்லிப்பேன், சரிங்களா? நிறைய கதையை சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்த மாதம் 13 வந்துடும். ஆகையால் எஸ் ஜாக்லின். மரியே வாழ்க. எனக்கு 3 சாட்சி ஃபாதர். ஃபர்ஸ்ட் என் பிரதர் இன் லாக்கு ஜாப்க்காக வேண்டியிருந்தேன். லாஸ்ட் மந்த் 13th ஜாப் கிடச்சிருச்சு, அதுக்காக நன்றி. ரெண்டாவது ரெண்டல் ஹவுஸ்க்கு இது போடணுன்னு வேண்டியிருந்தோம், அதுவும் எனக்கு ஈஸ்டர் அன்னைக்கு கிடச்சிருச்சு, நன்றி. 3ஆவது சாட்சி பாடி ஃபுல்லாக அலர்ஜி ஆயிடுச்சு. ஓகே, அதாவது பாருங்க, ஜாக்லின் வந்து 3 வேண்டுதல்கள் மாதாவிட்ட. 1, அவங்களுடைய சொந்தக்காரருக்கு வேலை கிடைத்தது, பிறகு ஒரு வீடு கிடைத்தது, நோயிலிருந்து குணமானது. பாத்திமா மாதாக்கு தாய். மரியே வாழ்க, மரியே வாழ்க. மைக்கில் பதில் சொல்லுங்க கொயர். மரியே வாழ்கன்னு சொல்லும்போது சொல்லணும். சொல்லுங்க. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. எனது மகன் படித்து 8 வருஷமாக சரியான வேலை இல்லாமல் இருந்தான். நான் மாதாவை, பெரிய ஃபாதர் சொல்லுவாங்க, மாதா முன்னால் ஒரு ஜெபம் நீங்கள் வேண்டுதல் வைத்து ஜெபிங்க, உங்கள் ஜெபம் கண்டிப்பாக பலிக்கும். ஓகே, வேலை கிடைத்ததற்காக பாத்திமா தாயிடத்தில் வேலை, அவங்க மகனுக்கு வேலை கிடைத்ததற்காக அம்மா கொடுத்தாங்க என்பதற்காக சாட்சிகள். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. சின்ன பையனுக்கும் எனக்கு வேலை கொடுத்த மாதாவுக்கு கோடி நன்றி. அதான் சொல்லியாச்சு, அவங்க கொடுங்க. மரியே வாழ்க. என் கணவருக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. அது வந்து ரொம்ப பெரிய மேஜர் ஆப்ரேஷன். 14 மணி நேரம் நடக்கும்னு சொன்ன ஆப்ரேஷன் வந்து மாதாவோட கிருபையால் 9 மணி நேரத்தில் நடந்து முடிஞ்சது. அதற்காக மாதாவுக்கு நன்றி சொல்லி. ஆரோக்கியம் நம்முடைய பங்கு. ஆரோக்கியிலே ரொம்ப நல்ல மனிதர். ஏற்கனவே அவருக்கு ஒரு சீரியஸான ஒரு ஆப்ரேஷன், 14 மணி நேரம் நடக்க வேண்டிய ஆப்ரேஷன். ரூபி அவர்கள் அம்மா கிட்ட, பாத்திமா தாயிட்ட வேண்டி அது சீக்கிரமாக முடிந்து குணம் பெற்று வருகிறார். பாத்திமா தாய்க்கு நன்றி சொல்றாங்க. ஆகையால கரவலை எழுப்பி மரியே வாழ்க, மரியே வாழ்க. மகன் 12ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றதுக்காகவும் மாதாக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மலரம்மா. மரியே வாழ்க. என் மகனுக்கு 8 மாதமாக வேலை இல்லாமல் இருந்துச்சு. மாதாட்ட 2 மாதம் வேண்டுனேன், மகனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்ததற்காக மாதாவுக்கு நன்றி சொல்லி மரியே வாழ்க, மரியே வாழ்க. வீட்டுக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பம் வரணும்னு வேண்டுனேன், அதே மாதிரி கிடைச்சது, அதுக்கு மாதாவுக்கு நன்றி. என் 2வது மகள் தேவ பனிமலர், அவள் டீச்சராக இருக்கா. அவளது வயிற்றில் ஒரு கட்டி ரொம்ப நாளாக அதுக்கு நாள் இல்லாமலே இருந்தது. நேற்று அதிகாலையில் அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணி இன்னைக்கு வீட்டுக்கு. அதாவது அவருடைய மகளுக்கு வயிற்றில் கட்டி இருந்து நேற்று அது அறுவை சிகிச்சை நடந்து சுகம் பெற்று மாதாவுக்கு நன்றி சொல்றாங்க. மிகுந்த மகிழ்ச்சி. கரவலை எழுப்பி மாதாவுக்கு மகிமை. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. எங்கள் அம்மாவுக்கு டிசம்பர் மாதம் ரொம்ப உடம்பு முடியாது போச்சு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருந்தப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் பாத்ரூம்லே வழுக்கி விழுந்து பின்னாடி மண்டியில் அடிபட்டுச்சு. நாங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏதோ ஆகிடுமோன்னு ரொம்ப பயந்தோம். ஆனால் நான் மாதாம்மா கிட்ட வேண்டிக்கிட்டேன், நான் வந்து சாட்சி சொல்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. ஆனால் அவங்களுக்கு நல்லா ஆகிட்டு, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. லைட்டாக வீக்கம் மட்டும் தான் இருந்துச்சு, சரியா குணமாகி வந்துட்டாங்க. அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். அம்மா வந்து பாத்ரூமில் வழுக்கி விழுந்து எப்படி வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம்.
பெருசாக போக வேண்டிய ஆபத்து இல்லாமல் முடிந்ததால் மாதாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. கரவலை எழுப்பி மாதாவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. என் பொண்ணு +2 பாஸ் ஆகணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். அவங்களும் நல்ல மதிப்பெண் மீது பாஸ் ஆகிட்டாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம அன்னை இடத்தில் ஒப்பு கொடுக்கின்ற போது நிச்சயமாக அன்னை நம்மை வழி நடத்துவாள். தொடர்ந்து அன்னையினுடைய அருளையும் ஆசீர்வாதம் கேட்போம். சிறப்பாக தொழில் முன்னேற்றத்திற்காக வெகு சிறப்பாக நாம் வேண்டுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இறுதி ஷபம், அதை தொடர்ந்து நற்கருணை ஆசிர் விசுவாசிகள் மன்றாட்டு வாசிப்பவர்கள் முன்னாடி வாங்க. நற்கருணை ஆராத நேரத்தில் நாம் வாசிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் அன்னை மரியாளின் பரிந்துரையால் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். வாழ்க்கை திருப்பலி தொடருகின்றது. படிடுவோம். முதல் காட்சியே காவல் சமணச நற்கருணை ஆண்டவரை ஏந்தி கொண்டு கொடுத்தக்கப்பட்ட காட்சிதான். அந்த நற்கருணை ஆண்டவரை புகழ்ந்தேத்தி நாம் பாடுவோம். நித்திய பாடலை பாடுவோம். ஆண்டவர் இயேசுவை நற்கருணை ஆண்டவரை ஏந்தி கொண்டு காவல் தூதர், விண்ணக தூதர் 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்து சொல்லப்பட்ட ஜெபம். A simple prayer but powerful prayer to the Eucharistic Lord. அந்த ஜெபத்தை நாம் அனைவரும் சொல்வோம். நற்கருணை ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, இப்ப நற்கருணை ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் நேசிக்கின்றேன், உம்மை நான் நேசிக்கின்றேன், உம்மை நான் நம்புகின்றேன், உம்மை நான் நம்புகின்றேன், உம்மை நான் விசுவசிக்கின்றேன், உம்மை நான் விசுவசிக்கின்றேன், உம்மை விசுவசிக்காத, உம்மை விசுவசிக்காத, உம்மை நம்பாத, உம்மை நம்பாத, உம்மை ஆராதிக்காத, உம்மை ஆராதிக்காத, உம்மை நேசிக்காத உம்மை நேசிக்காத மக்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். மன்னிப்பு கேட்கின்றோம். நற்கருணை ஆண்டவரே,
நற்கருணை ஆண்டவரே எங்களோடு வாரும் எங்களோடு வாரும் நற்கருணை ஆண்டவரே நற்கருணை ஆண்டவரே எங்களோடு தங்கும் எங்களோடு தங்கும் நற்கருணை ஆண்டவரே நற்கருணை ஆண்டவரே எங்களை வழி நடத்தும் எங்களை வழி நடத்தும் நற்கருணை ஆண்டவரே நற்கருணை ஆண்டவரே உம்மை நாங்கள் விசுவசிக்கின்றோம் உம்மை நாங்கள் விசுவசிக்கின்றோம் உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் உம்மை நாங்கள் நம்புகின்றோம் உம்மை நாங்கள் நம்புகின்றோம் உம்மை நாங்கள் நேசிக்கின்றோம் உம்மை நாங்கள் நேசிக்கின்றோம் நற்கருணை ஆண்டவரே நற்கருணை ஆண்டவரே எங்களோடு தங்கும் எங்களோடு தங்கும் எங்களோடு வாரும் எங்களோடு வாரும் எங்களை வழி நடத்தும் எங்களை வழி நடத்தும். ஆண்டவரிடத்தில் சில பொது தேவைகளை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். உங்கள் அனைவருடைய பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் வழியாக தங்களை அர்ப்பணித்து திரு அவையில் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் துறவரத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்களுக்கு தங்களது பணி வாழ்வில் ஏற்படும் சவால்களை நம் அன்னை மரியாவை போன்று பொறுமையுடன் ஏற்று பற்றுடன் செயலாற்றிட இறைப்பணியே சிறந்த பணி என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை உணர்ந்து வழிநடத்திட அன்னை மரியா வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மூவுலகை ஆளும் எம் இறைவா, நம் நாட்டை ஆட்சி செய்யும் தலைவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் மக்களின் நலத்தையும் நாட்டின் வளர்ச்சியையும் மனதிற்கொண்டு அதற்கான சட்ட திட்டங்களை உண்மையான வழியில் நேர்மையுடன் பின்பற்றி நல்லாட்சி செய்திடவும் பொது நலத்துடன் நடந்து கொள்ளவும் அருள் புரிய வேண்டும் என்று அன்னை மரியாள் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். உயிருள்ள வார்த்தையாகிய எம் இறைவா, எம் பங்கில் உள்ள இளைஞர்கள், இளம்பெண்கள் உம் பாதம் சமர்க்கின்றோம். இவர்களது இதயங்களை உமது வல்லமையுள்ள கரங்களால் தொட்டு ஆசிர்வதியும். இவர்கள் அன்னை மரியாவை போன்று தங்களை முழுவதும் ஆண்டவரிடம் ஒப்புவித்து அவரது பாதையில் செவ்வனே நடந்து அவரது திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்கான ஆற்றலை தந்து வழிநடத்திட அருள் புரிய வேண்டுமென்று அன்னை மரியாள் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்து கொடைகளுக்கும் ஊற்றான எம் இறைவா, முழு குருவானவராகும் பொருட்டு திருநிலைப்பாட்டிற்காக காத்து கொண்டிருக்கும் திரு தொண்டர்களை ஆசிர்வதியும். இவர்கள் தங்கள் குருத்துவ வாழ்வில் ஆண்டவரின் திருவுளத்திற்கு ஏற்றபடி இறைப்பணியாற்றிடவும் பணிந்து நடக்கவும் தங்களது பொறுப்புகளை ஞானத்துடன் செய்திடவும் அருள் புரிய வேண்டும் என்று அன்னை மரியாள் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசு உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு இயேசு உமக்கு மகிமை, இயேசுவே உமக்கு மகிமை, இயேசு எங்களை ஆசீர்வதியும், இயேசுவே எங்களை ஆசீர்வதியும், இயேசு எங்கள் மேல் இரக்கமாயிரும், ஆண்டவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மேல் இரக்கமாயிரும், இயேசு எங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக, இயேசு எங்கள் தொழிலை ஆசீர்வதியும், இயேசு எங்களோடு தங்கும், இயேசு எங்களை வழி நடத்தும், இயேசு எங்களோடு தங்கும், இயேசு எங்களை வழி நடத்தும். ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய தொழில் முன்னேற்றத்திற்காக சிறப்பாக இந்த நாளில் வேண்டுவோம். ஆக நாம் எல்லோரும் உழைத்து 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 அதன் நிமித்தமாக உயரதான் கடவுளுடைய நியதி. படைப்பின் தொடக்கத்திலே கடவுள் ஆணும் பெண்ணுமாக படைத்து நெற்று வேர்வை நிலத்தில் விழுது அவற்றின் வழியாக நம்முடைய குடும்ப வாழ்வு, திருமண வாழ்வு, தனிப்பட்ட உயர்வு வாழ்வுக்கு தான் கடவுள் அழைக்கிறார். முதல் தொழிலாளி
கடவுள்தான். முதல் உழைப்பாளி கடவுள்தான். உழைப்பு என்பது கடவுள் கொடுத்த அற்புதமான உன்னதமான கொடை. புனித பவுலுடையார் அழகாக சொல்லுவார், உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது என்று. ஆனால் இன்றைக்கு உழைக்க எண்ணம் இல்லாதவனே உயிர் வாழலாகாது என்று பொருளில் நாம் எடுத்துக்கொண்டு நாம் உழைக்கின்ற உழைப்பை கடவுள் ஆசீர்வதி ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி நம்முடைய உள்ளத்தை திறந்து நாம் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள், சரிவுகள், குறிப்பாக தொழிலில் நாம் செய்கின்ற தொழில் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆசிரியர் தொழில், புனிதமான தொழில், மருத்துவ தொழில், பிறகு மருந்து சம்பந்தப்பட்ட தொழில், பிறகு தனிப்பட்ட நாம் செய்யக்கூடிய சுய தொழில், பிறகு வியாபாரங்கள், நாம் செய்கின்ற அலுவலக பணிகள், நாம் சந்திக்கக்கூடிய தீவிரமான தொழில் முறைகள், இவற்றின் வழியாக நாம் பெற்ற நன்மைகள் ஏராளம், எக்கச்சக்க. நல்ல வேலை வாய்ப்பை கடவுள் கொடுத்தார், நன்றி செலுத்துவோம். நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல கணவன் ஆக இன்றைக்கு நாம் வாழ்கிறோம், ஓடுகிறோம், இயங்குகிறோம், செயல்படுகிறோம் என்றால் கடவுள் கொடுத்த அழகான உழைப்பு தான் நம்மை உழைத்திருக்கிறது. இருந்தாலும் இன்றைய காலத்தின் சூழலில் நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள், நம்முடைய தொழிலில் சரிவுகள், கடன் தொல்லைகள், தொழிலுடைய தடைகள், எவ்வளவுதான் உழைத்தாலும் வாழ்வில் முன்னேற முடியவில்லை என்ற ஏக்கங்கள், அங்கலாய்ப்புகள், ஆதங்கங்கள் இவற்றின் மத்தியில் ஆண்டவா இன்றைக்கு மே மாதத்தில் 13ஆம் தேதி அன்னை தேவத்தாய் பத்திமா தாய் என்ற நாளில் நாங்கள் உழைப்பை தொழிலுடைய பாத்திர கொடுக்கின்றோம். உம்மை பார்ப்போர், ஜெபிப்போர், வேண்டுவோர், வருவோர் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதித்தோம். இந்த ஆலயம் நிரம்பி அன்னையினுடைய அந்த அற்புதமான ஆசிரியை பெற வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை மக்களை, வந்தவர்கள் வர இயலாதவர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பீராக. நிச்சயமாக தொடர்ந்து நேர்மையோடு, நீதியோடு, உண்மையோடு உழைக்க நீங்கள் உழைப்பை ஆசீர்வதித்தலும், எங்கள் தொழிலை ஆசீர்வதித்தலும், தொழில் முன்னேற்றத்தை தாரும், தொழிலில் அருளாதாரத்தை தாரும், தொழிலில் பொருளாதாரத்தை தாரும், தொழிலுக்கான சரிவுகள், சறுக்கல்கள், தடைகள், சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையை, மன திராணியத்தார். இன்னும் கூடுதலாக எங்கள் வாழ்வில் யுக்திகளை, புத்திகளை நாங்கள் பயன்படுத்த அருள் புரிய மன்றாடும். குழுமிருக்கின்ற எல்லா மக்களையும் உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் தந்திடம். சிறப்பாக நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் எல்லாம் ஆசீர்வதியும். அம்மா தேவத்தாயுடைய திருப்பெயரால் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த நாள், இந்த வேலை, எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள், ஜெபங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவா உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை நாங்கள் நேசிக்கின்றோம், உம்மை நாங்கள் வணங்குகின்றோம், உம்மையே நாங்கள் நம்புகின்றோம். எங்கள் வாழ்வெல்லாம் நிறைவாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவே எங்களை ஆசீர்வதியும், இயேசுவே எங்களை ஆசீர்வதியும், இயேசு எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், இயேசு எங்கள் தொழிலை ஆசீர்வதியும், இயேசு எங்கள் குழந்தைகளை ஆசீர்வதியும், இயேசு எங்களோடு தங்கும், இயேசு எங்களோடு பேசும், இயேசு எங்களை வழிநடத்தும். மாண்பு கீதத்தை நாம் பாடுவோம். மலைக்கு
ஜெபிப்போமாக. என்றென்றும் வாழ்வெல்லாம் அல்ல இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடவிடாமல் துணிந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பல் இறைவனா என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான இயேசு, அழகான ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர் நாம் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். ஆனால் இந்த அற்புதமான தேர் பவனில் கலந்து கொள்வதற்கும் அந்த திரு எண்ணெய் நாம் மந்திரிக்கக்கூடிய சடங்கு, திரு எண்ணெய் நெற்றில் வைக்கின்ற பொழுது குணமளிக்கும் அருள், த ஆயில் விச் ஹஸ் காட் ஹீலிங் ரெமடி இந்த பைபிள், திரு எண்ணெய் மந்திரிப்பது. எழுந்து நிற்போம். எல்லாம் அல்ல ஆண்டவா, நம்முடைய அழகான திருக்கரங்கள் பங்காக இந்த திரு எண்ணெய் ஆசீர்வதித்தலும் இதை மக்கள் வரிசையோடு நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள வருகின்ற பொழுது உடல் நலமும் மனநலமும் பெறுவார்களாக. கேட்கின்ற வேண்டுதல்கள் நிறைவு பெற, அருள் புரிய, ஆசீர் பெற இவற்றை நீர் ஆசீர்வதித்து உடைய திருக்கரங்கள் கொண்டு வழி நடத்துவீராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் பெயரால் இந்த திரு எண்ணெயை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து நாம் தேர் பவனில் ரொம்ப அழகாக மாதாவுடைய, ஏன்னா தேர் பவனி நம்முடைய ஆலயம் சுற்றி இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இங்கே எப்பயுமே யாராவது ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா 1000 மணி ஜெபமாலை சொல்லப்படுது. நீங்கள்லாம் நாமெல்லாம் ஒரு நல்ல எண்ணங்களோடு இங்கே வருகின்றோம். நிச்சயமாக அன்னையுடைய ஆசி நமக்கு கிடைக்கும். எத்தனை பேர் தொழிலுக்காக ஜெபிக்க வந்திருக்கீங்க? கை தூங்க பார்ப்போம். தொழிலுக்காக நிறைய பேர் இருப்பீங்க. உங்கள் மகன் செய்கிற வேலையாக இருக்கலாம், மகள் செய்கிற வேலையாக இருக்கலாம், எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். அதே போல் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். வீடுகளிலிருந்து நாம் புறப்பட்டு வருகின்ற பொழுது வெறுங்கையாய் வரலாம், ஆனால் கடவுள் வெறுங்கையாய் அனுப்புவது கிடையாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் நமக்கு வாழ்வு. மாதானா அவ்வளோ ஒரு மிகப்பெரிய, அதாவது அவங்க கிட்ட ஒப்பு கொடுத்து விட்டு நாம் செல்லுகின்ற பொழுது அது மிகப்பெரிய ஆசீர். அந்த விதத்தில் தேர் பவனில் பங்கெடுப்போம். இன்றைக்கு நம்மோடு இருந்து ஃபாதர் பீட்டர் பிரான்சிஸ் ரொம்ப அழகாக ரொம்ப ஆர்வத்தோட பாடலாம் பாடிக்கொண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவரை பார்ப்பதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. முடியெல்லாம் பயங்கரமாக வச்சுக்கிட்டு அதில் ஒரு முடிவு எடுக்கின்ற வகையில் இருந்து கொண்டு ஒரு உற்சாகத்தோடு அவருக்கு டைம் கொடுத்துருந்தால் 4 நாள் கூட வச்சு நம்மளை செஞ்சு வச்சுருப்பார். ஆகையால் அவ்வளோ ஒரு உற்சாகம், அவ்வளோ ஒரு ஆர்வம். அவர் இன்றைக்கு தன்னுடைய பேப்டிசம் டே கொண்டாடுறாங்க. இன்றைக்கி அவருடைய திருமுழுக்கு நாள், அது ஒரு சந்தோஷம் அவருக்கு. அதனால் அதுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி தந்தை அவர்கள் நம்மோடு இருப்பது. ஆக அவர் வாழ்த்துக்கள் ஃபாதர், தேங்க்யூ ஃபார் யுவர் கம்மிங் அண்ட் வித்தின் த ஷார்ட் மேட் அஸ் த பியூட்டிஃபுல் டே. மிகுந்த மகிழ்ச்சி. ஆகல நம்ம இப்போ தொடர்ந்து தேர் பவனில் போவோம். ஜோமாலை எடுத்துக்கோங்க, கையில் ஜோமாலை எடுத்துக்கிட்டு நாம் தேர் பவனில் பங்கெடுப்போம். வாங்க மாதா கிட்ட போவோம். பாருங்கள், இப்போ கூட பாருங்கள், வாங்க மாதா கிட்ட போவோம். மாதா நம்மளை பார்த்து வழி நடத்துவாங்க. பாடகருக்கு வேணும் நீங்கள் பாட்டு ஒன்று மாசிலேக்கா நீங்கள் பாட்டு பாடுங்க, அப்புறம் மன்றாட்டு மாலை பாடுங்க, அப்புறம் கடைசியாக பாத்திமா மாதாவுடைய பாட்டு பாடுங்க.